கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தமாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுவதை நானும் கனவீனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் இரட்சகருமாய் தேவன் இந்த நாளிலே கூட நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாய் தேவன் சொல்கிற வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் உன்னை கனப்படுத்துவேனுங்கிற வார்த்தையை நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இரட்சகருமாய் தேவன் சொல்கிறது, உன்னை கனம் பண்ணுவேன். இதுவரை உன் வாழ்க்கையில் கனவீனமாக நடத்தப்பட்டிருக்கலாம். வாழ்க்கையில் தலைக்குனைவு, குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் கனவீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளில் உன்னை பார்த்து சொல்கிற வார்த்தை, நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, உன்னை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி, உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை கனப்படுத்தும்படி விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, கனவீனமான நாட்களை நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பாய். ஆனால் இந்த மாதத்திலிருந்து தேவன் உன்னை கனப்படுத்த போகிறார். உன் வாழ்க்கையில், உன் தொழிலில், உன் வேலை ஸ்தலத்தில், நீ செய்கிற காரியத்தில், உன் குடும்பத்தில் ஆண்டவர் உன்னை கனப்படுத்தி உயர்த்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவம், ஏலிக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த ஒப்னி, பினேகாஸ் என்று சொல்லி 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஏலிக்கு அடுத்தபடியாக கர்த்தருடைய ஊழியத்திலே ஊழியக்காரர்களாக வந்திருந்தார்கள். அவர்கள் மனம் போல வாழ ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். காணிக்கை, பலி, மற்ற எல்லா காரியத்தையும் அசட்டை பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பிள்ளைகள் என்னை கோபப்படுத்தினதினாலே, எனக்கு சரியாய் ஊழியம் செய்யாதபடி அசட்டை பண்ணினதினாலே, பெண்கள் காரியத்திலிருந்து எல்லா விதத்திலும் தவறாக நடந்து கொண்டதினாலே, இனி உன்னுடைய சந்ததியில் ஒருவனும் என்னுடைய பணிக்கு வரக்கூடாது என்று சொன்னால், என்னை அவர்கள் கனவீனப்படுத்தி விட்டார்கள். என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன் சொல்லி அங்கு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் பிறந்த ஊழியக்காரர்களே, உங்கள் அப்பா அந்த ஊழியத்தை செய்யும்போது ரொம்ப கனமுள்ளதாக இந்த ஊழியத்தை நினைத்திருந்தார். ஊழியத்தை கட்டி எழுப்பினார். நீங்கள் சாட்சியெலாம் சொல்கிறீர்கள், எங்கள் அப்பா இப்படி இருந்தார், கர்த்தர் என்னை அப்படி நடத்திருக்கார், இப்படி வைத்திருக்கிறார் சொல்லி. ஆனால் தேவநாம மகிமைக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? சற்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். மல்கியா 1ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனத்தில் இப்படியாக வேதம் சொல்கிறது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்?
கர்த்தருடைய பந்தி எண்ணாமற் போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாக இருப்பானோ, உன் சமூகத்தை பார்ப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அசட்டை பண்ணுகிறதாக கர்த்தர் ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை சிந்திப்போம். ஊழியக்காரர்களே, ஊழியத்தில் அசட்டை பண்ணக்கூடாது. தேவ நாமத்தை அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுக்கு செலுத்த காணிக்கைகளை அசட்டை பண்ணக்கூடாது. திருவிருந்து ஆராதனை அசட்டை பண்ணக்கூடாது. அது பரிசுத்தமான ஒரு ஆராதனை. இதை நீ அசட்டை பண்ணுவதனால ஆண்டவர் கேட்கிறது, கண் ஊனமானதையும் முடமானதையும் உடைய எஜமானுக்கு கொண்டு போய் கொடுத்தா அவனை பிரியமாக ஏற்றுக்குவானா? ஏற்றுக்க மாட்டானே. அவன் முகத்தை பார்க்கவே விரும்ப மாட்டான். எனக்கு செலுத்திட்டு அது பரவாயில்லன்னு சொல்லியது எப்படி? நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள்னு சொன்னதானே. இந்த வார்த்தையை நீ அசட்டை பண்ணுகிறே என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார். இதைத்தான் ஏலியின் குடும்பத்தினிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அவர்களை பார்த்து, முதிர் வயது வரைக்கும் என்னுடைய சமூகத்தில் உம்முடைய சந்ததியில் ஊழியம் செய்வார்கள் என்று சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தை தூரமாக இருப்பதாக என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஏலியினிடத்தில் சொல்லி, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நானும் கனவீனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சற்றும்படி வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதானே தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரன் குடும்பத்தில் வம்சா வழியாக வந்து ஊழியம் செய்கிறதானே ஊழியக்காரர்களே, அசட்டை பண்ணுவதை நிறுத்தி விடுங்கள். தேவனுடைய காரியத்தில் அசட்டை பண்ணுவதை நிறுத்தி விடுங்கள். திருவிருந்து காரியத்தில் அசட்டைத்தனமாய் ஏனோதானோ நடந்து கொள்வதை நிறுத்தி விடுங்கள். எஜமானுக்கு, உலக எஜமானுக்கு பயப்படுவதை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பதாய் சொல்லுகிறார். ஆகையினால தான் சொல்கிறார், ஊழியக்காரன் முதலாவது தேவனை கனம் பண்ணினால்தான் மற்றவர்கள் தேவனை கனம் பண்ண முடியும். கர்த்தருக்கு சோத்திரம். அதற்காக நாம் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 91 14 15 வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே சொல்கிறதான வார்த்தையை சற்று நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கலாம். அதனுடைய பொருள் 91 14 15 படி, தேவன் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் தேவன் மேல் வாஞ்சை இல்லை. தாவீது ராஜா சொல்கிறார், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுமா போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் தேவனுடைய புடைய சபை விசுவாசியே, தேவனுடைய ஊழியக்காரரே, தேவன் மேல் எந்த அளவு வாஞ்சை இருக்கிறது, எந்த அளவு தாகமாக இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் தாகமாக இருக்கிறேன், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவன் யார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கை சிந்திப்போம், நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி. நாம் தேவன் மேல் வாஞ்சையாக இருந்தாக்க ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குவாராம். நீ எப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டத்தில் மாட்டியிருந்தாலும் அதிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைக்கி எல்லாவற்றையும் அறிகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணுன்னா அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா, அங்கே வாத்தியாருங்க நல்லா போதிப்பாங்களா கேட்குறோம். ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு சேரணும்னா அந்த ஆஃபீஸ் நல்ல ஆஃபீஸா, அங்கே நல்ல சம்பளம் தருவாங்களா, அது நேரத்துக்கு விட்டுருவாங்களா, அதனுடைய காரியத்தெல்லாம் அறியும்படி முன்னாடியே விரும்புகிறோம். உலகத்தின் காரியங்கள் ஏதாவது நடக்குதுன்னா அதை முதலில் அறிந்து கொள்வதற்காக நாம் நெட்டில் எல்லாத்தையும் பார்க்க விரும்புகிறோம். ஆனால் தேவனை அறிந்து கொள்வதற்கு அந்த அறிவு நமக்குள்ளே இருக்கிறதா? சற்றுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது இருக்கிறதோ அப்போதான் அவன் தேவனுக்கு பிரியமாக இருப்பான். அப்போ தான் தேவனை நோக்கி செபிப்பான். அப்போ தான் அவன் எந்த விதமான ஆபத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவனை தப்பு வைப்பார், அவனை கனப்படுத்துவார். அதனால் நம்முடைய வாழ்க்கையை சிந்திப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார்.
நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்டவர், யார் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவு நமக்குள்ளே இருந்தால் தான் நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நம்மளை தப்புவிப்பார், நம்மை கனப்படுத்துவார். இந்த நாளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவர் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். அவரை குறித்து ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த வாஞ்சை இருக்க வேண்டும். உலகத்தை குறித்தும் உலக காரியத்தை குறித்தும் எவ்வளோ வாஞ்சை விருப்பம் இருக்கிறது. ஆனால் தேவனை குறித்து வாஞ்சை இருக்கிறதா, தாகம் இருக்கிறதா, அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்கிறதா? சற்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். அப்பொழுது அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கிறவன், நான் ஜெபம் பண்ணால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், எனக்கு பதில் தருவார்னு சொல்லி ஜெபிப்பான். ஆண்டவரும் தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டாலும் அவர்களை விடுவதில்லை, அவர்களை தப்புவிப்பார். அதே நேரத்தில் அந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குவதோடு மட்டுமல்ல, அவனை கனப்படுத்துவார். அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் கணம். யார் உன்னை தாழ்வாக பார்க்குறாங்களோ, யார் உன்னை இழிவாக பார்க்குறாங்களோ, அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடியினாலே அவர் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வர வேண்டும் என்று சொன்னால் தேவன் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும். தேவன் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மளை உயர்ந்த இடத்துல வைத்து கனப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது தேவன் மேல் வாஞ்சியாக இருந்தான், ஆடு மேய்த்தவனை அரசனாய் மாற்றினார். பவுல் ஒரு காலத்தில் தேவனுக்கு விரோதமான மனுஷனாக இருந்தார். ஆனால் தேவனை யார் என்று அவர் அறிந்து கொள்ளும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். பல நிருபங்களை எழுத உதவி செய்தார். இன்றைக்கும் அவர் மரித்தும் பேசுகிறதான மனிதனாக இருக்கிறார். ஆகையினாலே தேவன் மேல் வாஞ்சி இருக்க வேண்டும். அவர்களை தேவன் உயர்ந்த இடத்துல வைப்பார், கனப்படுத்துவார். விசுவாசிக்கு ஒரு நேரத்தில் அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மளை கனப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்திப்போம். சங்கீதம் 22, 23 வசனத்தின்படி நாம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். முதல்ல நாம் தேவனை கனப்படுத்துவது ஆராதனை, துதி ஆராதனை. துதியின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். 2-3 பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கல அவர் மத்தியிலே நான் வந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். சபையின் நடுவிலே மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக இருப்பான். தேவனை ஆராதிக்கிறவன், தொழுது கொள்கிறவன் உம்முன்னு இருக்க மாட்டான். தனித்த கிறிஸ்துவன், செத்த கிறிஸ்துவன். ஒருத்தன் கிறிஸ்துவனாக இருந்து சபைக்கு வந்து தேவனை ஆராதித்து தொழுது கொள்வான்னு சொன்னால், ஆராதனையில் தேவனை மையப்படுத்துகிறான்னு சொன்னால், அவன் இன்னும் பலரை சபைக்குள்ளே கொண்டு வருவான். அந்த வசனம் அதான் சொல்லுது, என் சகோதரருக்கு உண்மை அறிவித்து. இன்றைக்கி நிறைய பேர் சுவிசேஷம் சொல்லுவதே இல்லை. சபைக்கு போகிறோம் வான்னு சொல்லி மற்றவர்களை தேவனுடைய சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்திப்போம். நீ தேவனை கனப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை கனப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரோம், தேவனை மகிமைப்படுத்துவதில் நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனை துதித்து ஆராதிக்கிற மனுஷன் நிச்சயமாக சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பான். அவன் சபைக்கு ஆராதனை விட்டு விடாதபடி ஆராதனை கூடி வருவான். சிலர் ஆராதனை கூடி வருவதை விட்டு விடாதபடி நீங்களும் விட்டு விடாதீர்கள் சொல்லி பவுல் நிருபத்தில் சொன்னதைப் போல அவன் ஆராதனை கூடி வருவதை விட்டு விடாதபடி தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருப்பான். பக்திக்குரிய மனிதனாக இருப்பான்.
துதித்து ஆராதிக்கிறவன் பயபக்தியாக இருப்பான். சிலர் பயபக்தி இல்லை. தேவன் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டு சொல்கிறார். ஏதோ சும்மா போகணுன்னா பாஸ்டர் திட்டுவார், போகணுன்னா பக்கத்து வீட்டு விசுவாசி ஏன் வரலன்னு கேட்பாங்க, அப்படிங்கிறதுக்காக சபைக்கு வரும். பக்தி இருக்க வேண்டும். அவன் நிச்சயமாக தேவனை ஆராதிப்பான், அவன் தேவனை தொழுது கொள்வான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் வாசிக்கும்போது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டவர்கள் நேபுகாத்நேச்சரிடத்தில் சவால் விடுகிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அப்படி அவர் தப்புவிக்கா போனாலும் நீர் நிறுத்தின பொற்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்கள் அப்படி ஆயிடுச்சு, உலகம் இப்படி ஆயிடுச்சு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும் இப்படின்னு சொல்லி உலகத்துக்கும் மனுஷனுக்கும் அதிகாரத்துக்கும் பயந்து தேவனை விட்டு பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிறாயோ? சபையிலே தேவனை துதிப்பத்தை விட்டு ஏனோதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டவர்கள். நேபுகாத்நேச்சருடைய ஆட்சி டைரக்டாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான வேலையிலும் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இவர்கள் வரவில்லை என்பது அவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். ஆராதனைக்கு பொற்சிலை வணங்குவதற்கு வரவில்லை என்று சொல்லி தெரியப்படுத்துகிறார்கள். ஆகையினால் தான் கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள், அக்கினி சூளையிலே போடப்படும் என்று சொல்லி. இவர்கள் இப்படி சொன்னதினால 7 மடங்கு சூளையை அதிகமாக அக்கினியாக்கி அவர்களை தூக்கி போடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் 3வது நபர்களோடு 4வதாய் ஒருவர் தேவன் இறங்கி மகிமைப்படுத்தினார், அவர்களை கனப்படுத்தினார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்தி தப்புவித்தார். நேபுகாத்நேச்சர் சொல்கிறது, இந்த தேவனை அல்லாதபடி வேறொரு தேவனை யாரும் ஆராதிக்கக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது, அப்படி செய்கிறவருடைய வீடு எரிக்களமாக்கப்படும் என்று சொல்லுகிறான். அவனுக்கு, ராஜாவுக்கு தேவனை வெளிப்படுத்தினார்கள். ஆகினாலே தேவன் அவர்களை கனப்படுத்தி ஜீவனை பாதுகாத்து இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவளாக வைத்தார், கணத்துக்குரிய பாத்திரமாக வைத்தார். என்ன நினைக்கிறீங்க? அந்த தேசமே இவங்க 3 பேரும் போனால் இவங்க தேவனுடைய பிள்ளை, இவங்க ஆணுடைய பிள்ளை, இவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. உலகத்துக்கு கனப்படுத்தி உன்னை காட்ட விரும்புகிறார். எப்போ தெரியுமா? நீ அவருக்கு பயந்து துதித்து ஆராதித்து சபையின் நடுவிலே வந்து உன் சகோதரர்களுக்கு இயேசுவை சுவிசேஷமாக அறிவிக்கும்போது தான் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ தேவனுடைய சபைக்கு வருவதை நிறுத்திவிட்டு, ஆராதனை நிறுத்திவிட்டு, அநேக நாட்களாக சபை கூடுவதை விட்டுவிட்டு ஏனோ தானோடு நின்று கொண்டு இருப்பாயானால் உன்னோடு கர்த்தர் பேசுகிறார், உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். மீண்டும் சபை கூடுவதில் விட்டுவிடாதபடி சபைக்கு வர ஆரம்பி, தேவனை துதிக்க ஆரம்பி. கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். தேசத்தின் மத்தியிலே, ஜனங்களின் மத்தியிலே, பிரபுக்கள், அதிகாரிகள், ராஜாக்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை கனப்படுத்தி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக பார்க்குறோம், நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறது, உன் பொருளால் தேவனை கனப்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு உனக்கு ஒரு வாகனம் இருக்குன்னு வச்சுக்க, அந்த வாகனம் ஊழியத்திற்கு எத்தனை நாள் பயன்பட்டுருக்கிறது? உன் வீட்டில் வெள்ளி, பொண்ணு, நகை, நாணயம் எல்லாம் இருக்கிறது, அது தேவனுடைய ஊழியத்திற்காக ஏதாவது ஒரு வகையில் பகன்பாடாக இருக்கிறதா? இந்த நாட்களில் உன் பொருளால் தேவனை கனம் பண்ண வேண்டும். உன் வீட்டில் ஒரு வண்டி இருந்தால் அது ஊழியத்துக்கு பயன்பட்டுருக்க வேண்டும், ஒரு வீட்டு கூட்டத்துக்காக அது போயிருக்கணும். உன் வீட்டில் பொருள் இருக்குமானால் அது ஏதாவது ஒரு வழியில் ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதற் பலன், உன் விளைவின் முதற் பலன். நம்முடைய வாழ்க்கையில்
எத்தனையோ விதத்தில் நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய நிலத்தில் விளையுது. ஆனால் முதற் பலனை ஆண்டவருக்கு தரமா? நெல் விளைஞ்சா, கம்பு விளைஞ்சா, மற்ற தானிய வகைகள்லாம் விளைந்தா, காய்கறிகள் விளைந்தா, அது முதற் பலனை கர்த்தருடைய சபைக்கு ஊழியக்காரனுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அதுதான் நீ தேவனை கனம் பண்ணுவது. நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்திப்போம். நாம் முதற் பலனை ஆண்டவருக்கு தருகிறோமா? நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் கூட 2-3 பிள்ளைகள் இருந்தால் முதற் பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும். இப்படி இந்திய திருச்சபை சரியாக செயல்படாததுனால தான் இன்னும் நாம் முழு விழுக்காட்டிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். குறைந்த சதவீதத்திலே கிறிஸ்தவர்களுக்கு கணிக்க காட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பொருளை கர்த்தருக்காக கொடுப்பதில்லை. நம்முடைய பிள்ளைகளை, மூத்த பிள்ளையை கர்த்தருக்காக கொடுப்பதில்லை. நம்முடைய ஆடு மாடு கோழி இதெல்லாம் குஞ்சு பொரிக்கும் போது, அந்த கன்றுக்குட்டிகள் வரும்போது, ஆட்டுக்குட்டி வரும்போது, இதை சபையினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்து உதவுவதில்லை. இதையெல்லாம் சரியாக கிறிஸ்துவம் செய்திருந்தால் இன்றைக்கி 3% கிறிஸ்துவன்னு சொல்கிறது இல்லை, 30% கிறிஸ்துவனாக மாறியிருப்போம். சற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? இதுவரை ஏனோ தானோ இருந்தது போதும். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய இந்தியா கிறிஸ்துவ நாடாக மாறணும் சொன்னால் போதாது. எழுப்புதல் வரணும்னு சொன்னால் போதாது. உனக்கு 2 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் அர்ப்பணி. உங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரத்தினால சபை கட்டி எழுப்புவதற்கு உதவி செய்ய முன்னுவா. உன்னுடைய விளைவில் முதற் பலனை, நெல் விளைஞ்சாலும், சோளம் விளைஞ்சாலும், கம்பு விளைஞ்சாலும், காய்கறிகள் எதை விளைஞ்சாலும் அது ஊழியத்திற்காக கொண்டு வந்து சபையிலே சமர்ப்பிக்க ஆரம்பி. அப்பொழுது கர்த்தரை நீ கனம் பண்ணுவதனால அவர் உன்னை கனம் பண்ணுவாரா? எப்படி? உன் களஞ்சியம் நிரம்பும், உன் தானிய கிடங்கு நிரம்பி இருக்கும். உன் வீட்டில் மூட்டையாக பொருட்களை நீ அடுக்கி வைத்திருப்பதை பார்க்க முடியும். ஆலைகள் என்பது நீ பிஸ்னஸ் செய்கிறதான ஸ்தலம், நீ வேலை செய்கிற இடம், உன்னுடைய கடை, உன்னுடைய தொழிற்சாலை, இவைகள் செழிப்பாய், ஆசீர்வாதமாய், சிறப்பாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை சிந்திப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் நீ ஆண்டவரை கனம் பண்ணும்போது அவரும் உன்னை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்து களஞ்சியங்களை நிரப்பி உன்னுடைய தொழிலை ஆசீர்வதித்து, உன் பிஸ்னஸை ஆசீர்வதித்து, நீ கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்திப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அது 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, நீ கொடுக்கும்போது தான் ஆண்டவரும் உனக்கு கொடுப்பார். நீ கசம்பத்தனம் பண்ணுன்னா கர்த்தர் உன்னை கனப்படுத்த முடியாது. நீ எந்த அளவு கொடுக்குறேன்னு சொல்கிறார், அந்த அளவு தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறதை பார்க்குறோம். தெளிவாக வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கை சிந்திப்போம். அந்த நாளில் 2 காசு போட்டான்னு சொல்லி இந்த நாளில் 2 காசு போடாத. அந்த நாள் 2 காசுனுடைய வேல்யூ வேறு. இந்த நாளில் 25 பைசாவே செல்லாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் நீ எந்த அளவு கொடுக்குற, உன் மனசை எந்த அளவு கொடுக்குற, உன் இருதயத்தை எந்த அளவு கொடுக்குற, உன் பிள்ளைகளை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிற, உன் குடும்பத்தை எந்த அளவுக்கு தேவனுக்காக அர்ப்பணிக்கிற. நீ அர்ப்பணிக்க ஆரம்பித்து விட்டால் கொடுப்பதின் அளவு தூரமாகிவிடும். கர்த்தருக்காக செய்கிற எண்ணம் வந்துடும். உன்னையும் இருதயத்தையும் உன் பிள்ளையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய நிலப்பலத்தையும் உன் பொருளையும் கர்த்தருக்காக அர்ப்பணிக்காத போது அளவு குறுகிவிடும். மனம் சின்னதாக இருக்கும்போது, மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு என்று சொன்னதை போல, மனது குறுகி இருக்கும்போது கர்த்தருக்காக நீ கொடுக்க மனசு வராது. ஊழியத்தை தாங்க வேணுங்கிற எண்ணம் உனக்குள்ளே வராது. அருமையான தேவனை பிள்ளையே, கர்த்தர் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும், ஆலை என்பது நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். செழிப்பாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய விரும்புகிறார், கனப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீ கொடுக்குற அளவின்படி தான் உனக்கு கொடுப்பேங்கிற வார்த்தையை சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சிந்திப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சற்று சிந்திக்கலாம். ஆண்டவர் சொல்கிறது, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் உன் பிள்ளைகளிலிருந்து ஆடு மாடிலிருந்து தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்காக முதற் பலனை நீ கொடுக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கிறேன். 22-23 வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதிருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதான்னு சொல்லிட்டு யெகோவா விட்னஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரனை கனம் பண்ண வேண்டும். நியாய தீர்ப்பு அவர் மூலமாக தான் வருகிறது. அவர் தான் நியாயம் தீர்க்க வருகிற கடவுள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரனை கனம் பண்ணாதவன் நியாய தீர்ப்பில் தப்ப முடியாது. ஏன் கர்த்தர் அவருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார்னு சொன்னால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 வாசிக்கிறேன், 12 வரைக்கும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும், அதாவது சிலுவின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்ததினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் தேவனுக்கு சமமாக இருந்ததை அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னை தாழ்த்தினார், மரண பரியந்தும் தாழ்த்தினார். தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். எப்படியும் ஆதாம் மூலமாய் பாவத்துக்குள் போனதான இந்த ஜனங்கள், உலகம் மீண்டுமாய் தேவனுக்குள் வருவதற்காக தன்னையே ஜீவபலியாக அர்ப்பணித்து மரண பரியந்தும் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். வானோர் பூதலத்தாருடைய எல்லாருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும்படி செய்தார். இந்த மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளினதினாலே நியாயத்திற்கும் அதிகாரத்தை கர்த்தர் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இதை மறந்து விடாதே. நியாயத்தீர்ப்பின் நாட்களிலே அவர் நியாயாதிபதியாக வந்து அமர்வார், நியாயந்தீர்க்கிறவராக வருவார். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவே ஏனோ தானுன்னு அசட்டை பண்ணாதே. அவரே மெய்யான தேவன், அவரே நித்திய ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார், ஜீவாதிபதியாக இருக்கிறார். நீ எவ்வளோ தூரமாக சபை இருந்தாலும் சரி, எவ்வளோ பக்கமாக சபை இருந்தாலும் சரி, விட்டு விடாதே. ஆராதனை விட்டு விடாதே. தேவனை கனம் பண்ணுவதை விட்டு விடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை சிந்திப்போம். நாம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம்?
பிதாவை கனம் பண்ணுவதைப் போல குமாரனை நீ எப்பொழுது கனப்படுத்த ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதுதான் தேவன் உன்னை கனப்படுத்துவார். அப்பொழுதுதான் நியாய தீர்ப்புக்கு நீ தப்பித்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். பரலோகத்தில் நித்தியவாசியாய் நீ பிரவேசிக்க முடியும். இதையெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறது. ஏசாயா 43 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்கிறார். அவருடைய பார்வைக்கு எப்படி அருமையாக இருக்கிறோம்? அவரை தேவன் என்று சொல்லி ஆசாரிய ஊழியத்தில் சரியாக நாம் கனப்படுத்தும் போது அவர் பார்வை நம்ம மேலே படுது. எனக்காக எத்தனையோ பிரயாசப்படுகிறான், எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், பட்டினி, பசி, உபத்திரவம், கட்டுகள், இவைகளின் மத்தியில் பவுலை போல நீ கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனாக இருப்பாயானால், அவருடைய ஊழியத்தில் தீட்டான காரியத்தை செய்யாதபடி அவருடைய பார்வைக்கு சரியான ஊழியக்காரனாக இருப்பாயானால், இதை பார்க்குற ஆண்டவர் உன்னை கனம் பெற்ற மனுஷனாய் மாற்றுவார். அடுத்ததாக பார்க்குறோம், துதித்து ஆராதிக்கிற மனுஷன். சாத்ராக்கு, மேஷேக்கு, ஆபேத்நேகோவை போல துதி ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மனுஷனாக இருப்பாயானால், நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறாய், ஆகினாலே நானும் உன்னை கனப்படுத்துவேன் சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளாதாரத்திலும் உன் விளைவின் முதற்பலன் எல்லாவற்றிலும், உன் பிள்ளையிலும் உன் ஆடு மாடிலும் முதற்பலனை கர்த்தருக்காய் கொடுப்பாயானால், இதை பார்க்கிற ஆண்டவர் உன் களஞ்சியத்தை ஆசீர்வதித்து அவருடைய பார்வைக்கு நீ சரியாக இருக்கிறபடியினாலே கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மட்டும் இல்லாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று சொல்லி அவரை ஆராதித்து துதித்து அவரே மெய்க்கடவுள் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாயானால், அவரிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறதை உனக்கு கொடுப்பதோடு மட்டுமில்லாதபடி நித்திய நியாய தீர்ப்புக்கு உன்னை தப்புவித்து அவர் கனப்படுத்துவார். ஏனென்று சொன்னால் அவருடைய பார்வைக்கு நீ அருமையாக இருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா கனம் பண்ணுற மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி ஒரே ஒரு வசன பகுதியை உங்களுக்கு வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எஸ்தர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 1-2-3 வசனத்தை வாசிக்கிறேன். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காவலர் வர்த்தமானங்களில் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளி ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்னேதாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கைப்போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது, வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ மனுஷனே, தேவனுடைய குடும்பமே, நான் ஆண்டவருக்காக எத்தனையோ காரியத்தை செய்திருக்கிறேன், ஆண்டவருக்காக எத்தனையோ தியாகங்களை பண்ணியிருக்கிறேன், எனக்கு இன்னும் கனம் வரல, மேன்மை வரல, ஆசீர்வாதம் வரல, செழிப்பு வரலன்னு சொல்லி நீ சோர்ந்து போயிருப்பாயானால், ஆண்டவர் நிச்சயமாக ஞாபக புஸ்தகத்தில் உன் பேரை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நாள் தூதர்களுக்கு முன்பாக அது வாசிக்கப்படும். நிச்சயமாக தேவன் மேல் நீ வைத்திருக்கிற நேசம் வெளிப்படும். கர்த்தர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்னால் நீதிமொழி 22 அதன் 29 சொல்லப்படுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை. அவரை கனம் பண்ணி ஆசாரிய ஊழியம் செய்யணும், அவரை ஆராதித்து தொழுக வேண்டும். அவர் ஆராதனைகளை பிரியப்படுகிற தேவன். பொருளாலும் எல்லா முதற்பலனாலும் கர்த்தனை கனம் பண்ண வேண்டும். இது நமக்கு கொடுத்திருக்கிற வேலை. பிதாவை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தி ஆராய்த்து தொழுது கொள்ள வேண்டும். இது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலை. இந்த வேலையை நீ செய்யும்போது, அவருடைய ஊழியத்தில் நீ பல விதத்தில் உறுதுணையாக இருக்கும்போது, கர்த்தர் இதை பார்த்து சும்மா இருக்கவே மாட்டார். எனக்காக, என் ஊழியக்காரனுக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பிரதிபலனை தருவேன் சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை கனப்படுத்துவார்.
நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்துவார். இங்கே பார்க்குறோம், அது ஒன்றும் வாசிக்கப்படவில்லை என்று சொல்லி ராஜா கேள்விப்பட்ட போது ஆகாசு வேறு உடனே அது என்ன செய்வேன். 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கன்னம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கன்னம் பண்ண விரும்புவார் என்று தன் இரு மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கன்னம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரம் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாய் அங்கே அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கன்னம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜா அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் எப்படியா என்று சொல்லிப்பார். அவனுக்கு விரோதமான மனுஷன் துக்கப்படுகிறான், சஞ்சலப்படுகிறான், வீட்டுக்கு போய்விடுகிறான். ராஜாவுக்கு பிரியமான மனுஷன் கனப்படுத்தப்படுகிறான். வெளியிலே வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லாதே, முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லாதே, ஆசீர்வாதத்துக்கு எனக்கு தூரமாக இருக்குதுன்னு சொல்லாதே. ஆண்டவர் கனம் பண்ணக்கூடிய நாளும் நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவரை நீ கனம் பண்ணுவாய் என்று சொன்னால் அவர் நிச்சயம் உன்னை கனம் பண்ணுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவனுடைய வாழ்க்கை வாசப்படியிலே நின்று விடவில்லை. எந்த வீதியிலே துக்கப்படுத்தினார்களோ, எந்த இடத்தில் அவமானப்படுத்தினார்களோ, எங்கே தலைகுனிவாய் நடந்தாயோ அந்த இடத்துல, அந்த வீதியில், அந்த நகரத்தில் கர்த்தர் உன்னை தலை நிமிர பண்ண போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காகவே தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், என்னை கனம் பண்ணு, அப்பொழுது நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி. இதுவரை ஆண்டவரை கனப்படுத்தாதபடி ஊழியத்தில் ஏனோதானோ எழுந்திருப்பாயானால் ஆண்டவரை கனம் பண்ண ஆரம்பி. இதுவரை ஆராதனைக்கு போகாதபடி, சபைக்கு வராதபடி, சுவிசேஷத்தை நிர்வாகிக்காதபடி, ஏனோதானு சபை விசுவாசியை நீ வாழ்ந்திருப்பாயானால் ஆராதனைக்கு போக ஆரம்பி, தேவனை துதிக்க ஆரம்பி. நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்வார். இதுவரை அவர் யார் என்று அறியாதபடி ஏனோதான் வாழ்ந்திருப்பாயானால், வாஞ்சி இல்லாதிருப்பாயானால் கர்த்தரிடத்தில் கீழே அவர் வாஞ்சியை தருவார், விருப்பத்தை தருவார். அவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இதுவரை உன் பொருளாலும் விளைவின் முதற்பலனாலும் உன் பிள்ளையினுடைய முதற்பலனாலும் ஆடு மாடு முதற்பீட்டாலும் நீ கர்த்தரை கனம் பண்ணாதபடி எல்லாம் எனக்குன்னு வச்சிருப்பாயானால் நீ எந்த அளவு கொடுத்தியோ அந்த அளவு தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை உன் மடியில் போடுவதற்கு உன் இறுதித்து முதல்ல அவருக்கு கொடுக்க ஆரம்பி. நீ அவருக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்க வந்துடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவன், பிதாவாகிய தேவன் சொல்லி நீ பாட்டுக்கு ஏனோ தானோன்னு போய்விடாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வானோர் பூதலத்தோருடைய சகல முழங்காலும் முடங்கும்படியா எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்து அவரை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர்தான் வருகிற நாட்களில் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர்தான் ஜீவாதிபதி. அவரை கனம் பண்ண ஆரம்பி. அவரே மெய்யான தெய்வம். அவர் ஆராய்த்து தொழுது கொள்ள ஆரம்பி. ராஜா கனம் பண்ணுற மனுஷன் இப்படி தான் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்ல பார்க்குறோம். எஸ்தர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு பிறகு பார்ப்பாயானால் மொர்தெகாய் ராஜமேன்மை அடைகிறான்.
அவன் எல்லாவற்றிலும் கனமுள்ளவனாக இருக்கிறான். தேசத்திலே அழிக்கப்பட இருக்கிற தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து மீட்கிற ஒரு புருஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார். உன்னையும் அப்படி எல்லா ஆசீர்வாதத்தையும் கனமாக உள்ள ஒரு மனுஷனாக கர்த்தர் உயர்த்த போகிறார். ஏனென்று சொன்னால் நீ அவரை கனப்படுத்துவதினாலே அழிவில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்படும்படி கர்த்தர் உன்னை கொண்டு கிரியை செய்ய போகிறார். இப்பொழுது நம் ஆண்டவரை நோக்கி செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள அன்பின் ஆண்டவரே, என்னை கனம் பண்ணுவதை நானும் கனம் பண்ணுவேன் சொன்னீரேன். உம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய உம்மை கனப்படுத்த உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வராக. ஆமாண்டவரே, எந்த அளவினால் அழைக்கிறோ அந்த அளவினால் அழைப்பேன்னு சொன்ன ஆண்டவர். மடியில் சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்ன ஆண்டவர். சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவசத்தை நிறைவேறத்தக்கதாக மடியில் சரிந்து விழுமான ஆசீர்வாதம் குடும்பங்களில் நிறைவேற கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக செபிக்கிறோம். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷன் எப்படியாய் கணம் பண்ணுவேன் என்பதை காட்டினீரே. அப்படியாய் இதுவரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு காணிக்கைக்கு ஆண்டவரே பொருளாதாரத்துக்கு எந்த பிரதிபலனும் வராதிருக்குமானால் இப்பொழுதே கொடுத்த ஆசீர்வாதத்து நாமத்தை மயப்படுத்தும்படி செபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.